இன்னைக்கு நாம பார்க்க போற கதை தாலி புதுசு. வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். அவனுக்குள்ள பதற்றம் பொங்கி பெருகி பரவிக்கிட்டு இருந்தது. தாலி கட்ட இன்னும் ஒரு சில வினாடிகளே இருந்தது. அந்த ஊர்ல உள்ள பிரபல சோதிடர் குறிச்சு கொடுத்தபடி கல்யாண பத்திரிக்கையில போட்டிருந்த நேரப்படி இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள அவன் மனைவி பிருந்தா கழுத்துல அன்பு செழியன் தாலி கட்டணும். ஆமா, இன்னைக்கு அவன் மனைவி பிருந்தாவுக்கு 2வது கல்யாணம். அதுக்கு காரணம் அவன்தான். அவன் பேர் இன்பநாதன். பேர்ல மட்டும்தான் அவனுக்கு இன்பம் இருந்தது. ஆனா அவன் வாழ்க்கையில இன்பத்துக்கு இடம் இல்லாம போயிடுச்சு. முகூர்த்த நேரம் முடிய இன்னும் 5 நிமிஷம்தான் இருக்கு. அன்பு செழியன் பிருந்தா கழுத்துல திருமாங்கல்யத்தை பூட்ட இன்னும் 5 நிமிஷம்தான் இருக்கு. அதுக்குள்ள இன்பா பிருந்தா வாழ்க்கையில என்ன நடந்தது, ஏன் அவங்க பிரிஞ்சாங்க, பிருந்தா எப்படி புதுத்தாலியை ஏத்துக்க சம்மதிச்சா அப்படின்றத தெரிஞ்சுக்க என்னோட 5 வருஷம் பின்னோக்கி டைம் டிராவல் செய்யுமாறு நேயர்களான உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். 5 வருடங்களுக்கு முன்பு இன்பநாதன் சென்னையில பேச்சுலர்ஸ் ரூம்ல தங்கி ஒரு தனியார் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அம்மா அப்பா இல்லாத இன்பாவை வளர்த்து ஆளாக்குனது எல்லாம் அவனோட தாய் மாமன் சுந்தரேசன் தான். படிச்சு முடிச்ச பிறகும் மாமாவுக்கு பாரமா சுமையா இருக்க கூடாதுன்னு சென்னைக்கு வேலை தேடி வந்தான். நண்பர்களோட பெருந்தன்மையால பேச்சுலர்ஸ் ரூம்ல இடம் கிடைச்சது. வேலை தேடி அலைஞ்சான். ஒரு நாள் அவனுக்கும் வேலை கிடைச்சது. ஆனா எதிர்பார்த்த சம்பளம் இல்ல. இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஏதோ சம்பளம்ன்ற பேர்ல வருதே, அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான் இன்பா. தாய் மாமா சுந்தரேசனோட பொண்ணுதான் பிருந்தா. பிருந்தா அழகு ஓவியம். அழகுன்றது ஒரு புரியாத புதிர். அழகு உருவத்துல உறைந்து கிடக்குமா, இல்ல உடையில மறைந்து இருக்குமா, பருவத்துல பூத்து நிற்குமா அப்படின்றது பலருக்கும் விடை தெரியாத கேள்வி. அழகுன்றது பாக்குறவங்க மனச பொறுத்தது. பிருந்தாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. காலையில எந்திரிச்சதும் நைட்டியோட தலையில கொண்டைய போட்டுக்கிட்டு இருக்கிறது அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால குளிச்சு முடிச்சு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தலை சீவி பூ வச்சுக்கிட்டு பாக்குறவங்கள தன் பக்கம் இழுக்கிற வசிய சக்தியோட வீட்டுக்குள்ள உலா வருவா. பிருந்தா வெண்ணிற புடவை அணிஞ்சா பாக்குறதுக்கு வெண்புறா போலவே இருப்பா. சிகப்பு வண்ணத்துல புடவை அணிஞ்சா செடியில இருந்த சிகப்பு பட்டு ரோஜா பெண்ணா மாறி உருவெடுத்திருக்கிற மாதிரி இருப்பா. கருப்பு புடவை அணிஞ்சா மின்னும் கருங்குயிலா இருப்பா. சிகப்பு ரத்தினத்தை பொடியாக்கியது போல அவ நெத்தில இருக்கிற சிகப்பு வண்ண குங்குமம் மின்னும். அந்த அழகு பதுமையான பிருந்தாவால அந்த ஊர்ல மதிமயங்கி போன ஆடவர்கள் பல பேர். தோற்றத்தாலையும் உண்மையான நேர்மையான நடவடிக்கையாலையும் ஊரையே தன் காலடிக்கு கீழே கொண்டு வந்தவதான் பிருந்தா. தென்றலா இருந்த பிருந்தா வாழ்க்கையில ஒரு நாள் புயல் வீச ஆரம்பிச்சது. ஆமா, பிருந்தாவோட அப்பா சுந்தரேசனுக்கு வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட ஆரம்பிச்சது. பண பிரச்சனை தலை தூக்குச்சு. விதி விளையாடி வறுமைன்ற குழிக்குள்ள சுந்தரேசன் குடும்பத்தை தள்ளி விட்டுடுச்சு. மீண்டு வர முடியுமான்ற எண்ணத்துல, மகளோட எதிர்காலத்தை பத்தின பயத்துல சுந்தரேசனுக்கு மாரடைப்பே வந்துருச்சு. பெத்தவங்க இல்லாத நிலையில தன்னை பெத்த மகனா பாவிச்சு வளர்த்த சுந்தரேசனை பார்க்க இன்பா சென்னையில இருந்து ஓடோடி வந்தான். மரண படுக்கையில இருந்த சுந்தரேசனுக்கு இன்பா வாக்கு கொடுத்தான். பிருந்தா எதிர்காலத்துக்கு நான் பொறுப்பு. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவளை பத்தின கவலை இனி உங்களுக்கு வேண்டாம். நான் வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன். நான் நம்ம குடும்பத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு சுந்தரேசனுக்கு வாக்கு கொடுத்தான் இன்பா. இப்பதான் சுந்தரேசன் முகத்துல இது நாள் வர மறைஞ்சிருந்த புன்னகை வெளிப்பட்டது. அப்பாவோட சந்தோஷத்துக்காகவும் அப்பாவோட ஆரோக்கியத்துக்காகவும் பிருந்தா திருமணத்துக்கு சம்மதிச்சா. ஆனா அதே சமயம் இன்பாவ அவளுக்கு பிடிக்கும். ஆனா காதல் உணர்வோட இல்ல, ஒரு தோழமை உணர்வோட அவனை அவளுக்கு பிடிக்கும். கணவன் தோழனா அமைறது அதிசயம். ஆனா தோழன் கணவனா வந்தா வாழ்க்கை வரமாகிடும் அப்படின்னு நம்பினா பிருந்தா. இன்பா சென்னைக்கு போனா. குடியிருக்க ஆபீஸுக்கு பக்கத்துல வீடு பார்த்தான். சுந்தரேசனும் கொஞ்சம் கொஞ்சமா குணமானாரு. அவரு பூரண குணமான பிறகு இன்பா பிருந்தா கல்யாணம் எளிமையா சிறப்பா நடந்தது. பிருந்தா இன்பாவோட வாழ்க்கைய ஆரம்பிக்க சென்னைக்கு போனா. அவன் அட்வான்ஸ் கொடுத்து வாடகைக்கு பார்த்திருந்த வீட்டுக்குள்ள அவனோட சேர்ந்து வலது காலை எடுத்து வச்சு தன்னோட இல்லற வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சா பிருந்தா. இன்பா கடின உழைப்பாளி, அதே சமயம் திறமசாலியும் கூட. அதனால வேலை விஷயமா வெளியூருக்கு போறது, ஒரு ப்ராஜெக்ட பேசி முடிக்கிறது, இப்படி முக்கியமான வேலைகள் எல்லாத்துக்கும்
ஆபீஸ் இன்பாவைத்தான் அனுப்பும். அவனும் கணக்கச்சிதமா கொடுத்த வேலைகளை செஞ்சு முடிப்பான். ஆபீஸ்ல அவனுக்கு புகழும் பாராட்டும் கூடும். ஆனா சம்பளமும் பதவியும் மட்டும் உயராது. இவன் எவ்வளவுதான் கடுமையா உழைச்சாலும் அதுக்கான பாராட்டு கிடைச்சதே தவிர சம்பள உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கல. ஆனா அங்க எந்த வேலையும் செய்யாம உயர் அதிகாரிகளுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருந்த பல பேருக்கு சம்பள உயர்வோட பதவி உயர்வும் கிடைச்சது. அப்போ எல்லாம் அவனோட ஆள் மனம் அழுகும். திறமைக்கு மதிப்பும் இல்ல, மரியாதையும் இல்ல. நல்லா பேச தெரிஞ்சா போதும், பிழைச்சுக்கலாம் போல அப்படின்னு ஒரு நேரம் அவனோட மனசு குமுறும். ஆனா மறுநொடி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. திறமை இல்லாதவங்க தான் வாயால வித்த காட்டி நடிச்சு பேசி மயக்கி வெற்றிய பெறணும். ஆனா திறமை இருக்கிற நாம ஏன் அந்த வழிய ஃபாலோ பண்ணணும்? உலகின் தலை சிறந்த சொல் செயல் இல்லையா? திறமை இல்லாதவங்களே நம்பிக்கையோட செயல்படும் போது திறமை இருக்கிற நாம ஏன் நம்பிக்கையோட இருக்கக்கூடாது அப்படின்னு அடுத்த வினாடியே அவனோட மனசு நம்பிக்கையோட துணிஞ்சு எழும். இப்படி அவனோட மன போராட்டத்தை மனைவி பிருந்தா கிட்ட சொன்னான் இன்பா. அவன் கன்னத்தை தொட்டு தன் பக்கம் திருப்பி அவனை கண்ணோட கண் பார்த்து நிதானமா நம்பிக்கையா புன்முறுவலோட சொன்னா பிருந்தா. இங்க பாருங்க, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? பொருத்தம் இல்லாத இடத்துல இருந்தா நமக்குத்தான் மரியாதை குறைவு. கண் பார்வை இல்லாதவர்கிட்ட போய் ஓவியம் எப்படி இருக்குன்னு கேட்டா பாவம் அவர் என்ன சொல்வாரு? அது மாதிரி உங்களோட திறமைய மதிக்க தெரியாதவங்களுக்காக நீங்க ராப்பகலா உழைச்சு என்ன பயன்? கவலைப்படாதீங்க. அவங்க மதிக்கல, அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்றதுக்காக நீங்க திறமை இல்லாதவர்னு அர்த்தம் இல்ல. நான் என்னோட நகைய தரேன், பேங்க்ல லோன் வாங்கிக்கலாம், நீங்க புதுசா ஒரு தொழில ஆரம்பிங்க அப்படின்னு பிருந்தா சொன்னதும் அவ மடியில சிறு குழந்தை மாதிரி படுத்து அழுக ஆரம்பிச்சான் இன்பா. பிருந்தா அவன் தலைய தடவி விட்டபடி மேலும் சொன்னான். எந்த ஒரு தொழிலும் ஆரம்பிச்ச வேகத்துல வெற்றி பெறாது. படிப்படியாத்தான் முன்னேறணும். அது வரைக்கும் வீட்டு செலவுகளை சமாளிக்கிறதுக்காகவும் லோன் கட்டவும் நான் வேலைக்கு போறேன். என் காலேஜ் ஃப்ரெண்டு மகிமா இன்னைக்கு மதியம் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. அவ அப்பா நடத்தும் பிசினஸ்க்கு பொறுப்பான ஒரு அக்கௌண்டன்ட் வேணுமா, என்னால வர முடியுமான்னு கேட்டா. நல்ல சம்பளம் தரதாவும் சொன்னா. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேன்னு அவகிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிற வேலைய பாருங்க. நான் அந்த வேலைக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு இன்பாவை பார்த்து கேட்டா பிருந்தா. நீயும் சரி உங்க அப்பாவும் சரி என்ன கடன்காரன் ஆக்கிக்கிட்டே இருக்கீங்க. யாருமே இல்லாம இருந்த என்ன எடுத்து வளர்த்தது உங்க அப்பா. அதுக்கு கைமாறா என்னால எப்பவும் எதுவும் கொடுக்க முடியாது. இருந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது மூலமா என் நன்றி கடன்ல ஒரு பங்கையாவது திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். இப்போ மறுபடியும் உன்னோட நகையெல்லாம் கொடுத்து என்னை மீண்டும் கடன்காரன் ஆக்குற அப்படின்னு சொல்லி அழுதான் இன்பா. அவனோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு பிருந்தா சொன்னா. நீங்க ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? எங்க அப்பாவுக்கு அவரோட தங்கச்சினா உயிரு. அவங்களோட பிள்ளை நீங்க. உங்களை அவரு பிரிச்சு பாப்பாரா? உங்களையும் அவர் பிள்ளை மாதிரிதான் வளர்த்தாரு. இன்னும் சொல்ல போனா என்னை விட அவருக்கு உங்களைத்தான் பிடிக்கும். இப்போ நீங்க என் புருஷன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தான். உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் தான். இங்க நீங்க நான்ற பாகுபாடெல்லாம் இல்ல. நாம மட்டும்தான். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மோட கஷ்டத்தை எதிர்த்து போராடுவோம். உங்க பணம் ஏன் பணம்னு எதுவும் இல்ல. சுரரை போற்று படத்துல வர ஹீரோயின் ஒரு டைலாக் சொல்வாங்களே, அது மாதிரி உங்க பிசினஸ் வருமானம் எனக்கு, நான் வேலை பார்த்து கிடைக்கிற சம்பளம் உங்களுக்கு. டீலா நோ டீலா அப்படின்னு கேட்டு அவனை பார்த்து சிரிச்சா பிருந்தா. அவளை இழுத்து அணைச்சிக்கிட்டு அழுதான் இன்பா. அதன் பிறகு இன்பா இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கம்பெனில ரிசைன் லெட்டர் கொடுத்தான். பிருந்தாவும் அவளோட நகைகளை கொடுத்தா. இன்பா அதை அடகு வச்சு புது பிசினஸ்க்கான வேலைய ஆரம்பிச்சான். பிருந்தா மஹிமா கம்பெனிக்கு வேலைக்கு போனா. வாழ்க்கை மறுபடியும் இன்பமயமா நகர ஆரம்பிச்சுது. இன்பாவோட புது தொழில் ஆரம்பிச்ச புதுசுல கொஞ்சம் மந்தமாத்தான் இருந்தது. ஆனா நாட்கள் ஆக ஆக தொழில்ல லாபம் அதிகமாச்சு. பிருந்தாவும் மன நிறைவோட வேலைக்கு போயிட்டு வந்தா. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அந்த காலனில காய்கறி விக்கிற பொன்னம்மா கூட நிறைய காய்கறிய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு வேகாத வெயில்ல நடந்து வந்துகிட்டு இருந்தா.
அவளோட ஒரே மகளோட எதிர்காலத்தை நினைச்சு அவ மனசு பாரமா இருந்தது. தலையிலையும் பாரம், மனசுலயும் பாரம். முந்தானையால வேர்வைய தொடச்சுக்கிட்டு நடந்து வந்தா பொன்னம்மா. பிருந்தா வீட்டுக்கு முன்னாடி கூடைய இறக்கி வச்சுட்டு அம்மா அப்படின்னு குரல் கொடுத்தபடி பிருந்தா வீட்டு வாசல்ல உட்கார்ந்தா. சு அப்பா என்ன வெயிலு அப்படின்னு சொல்லிக்கிட்டே முகத்தை முந்தானையால தொடச்சுக்கிட்டா. அப்போ உள்ள இருந்து ஒரு கையில செம்பு நிறைய தண்ணீரோடையும் இன்னொரு கையில காய்கறி வாங்க கூடையோடையும் வந்தா பிருந்தா. இந்தாங்கக்கா தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி செம்ப நீட்டுனா பிருந்தா. மகராசி நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தண்ணிய வாங்கி குடிச்சா பொன்னம்மா. அப்புறம் காய்கறிகளை வாங்க ஆரம்பிச்சா பிருந்தா. அப்போ பொன்னம்மாவோட முகம் வாடி இருக்கிறத பார்த்தா பிருந்தா. பொன்னம்மா கிட்ட என்ன விஷயம்னு கேட்டா. வியர்வையோட சேர்த்து வடிஞ்ச கண்ணீர் துளிகளையும் தொடச்சுக்கிட்டு பொன்னம்மா சொல்ல ஆரம்பிச்சா. அம்மா எனக்கு ஒரு மக இருக்கா, உனக்கு தான் தெரியுமே. இப்போ 12வது படிக்கிறா. பாடம் ஏதோ புரியலையாம், டியூஷன் போகணுமா. அவ கூட படிக்கிற பிள்ளைக எல்லாம் டியூஷன் போய் தான் படிக்கிறாங்களாம். அதனால நல்ல மார்க் வாங்குறாங்களாம். இவ டியூஷன் போகலையாம். அதனால இவளுக்கு பாடம் புரியலையாம், மார்க்கு கம்மியாகுதான். சரி டியூஷனுக்கு போன்னு சொல்லி ஃபீஸ் எவ்வளவுன்னு விசாரிக்க சொன்னேன். அவங்க சொன்ன ஃபீஸை கேட்டு எனக்கு நெஞ்சு அடைச்சிருச்சு. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? அதான் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலம்மா. பொம்பளை பிள்ளை, நாளைக்கு அவ சொந்த கால்ல நிக்கணும். அதுக்கு அவளுக்கு படிப்பு தான் துணையா இருக்கும். படிப்பு இருந்தா போதும். நாளைக்கு அவ யாரையும் நம்பி இருக்க வேண்டாம். என்ன மாதிரி 5க்கும் 10க்கும் கஷ்டப்படவும் வேண்டாம். ஆனா இப்போ அந்த படிப்புக்கே இப்படி பிரச்சனை வந்தா நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பொன்னம்மா அழுதா. பிருந்தா சொன்னா. இவ்வளவுதானே, இதுக்கு எதுக்கு அழுகுறீங்க அக்கா? எனக்கு சனி ஞாயிறு லீவு. உங்க பொண்ண சனி ஞாயிறு நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு பிருந்தா சொன்னதும் அவளை ஆச்சரியமா பார்த்தா பொன்னம்மா. பிருந்தா மேலும் சொன்னா. என்னக்கா பாக்குறீங்க? எனக்கு ஃபீஸ் எல்லாம் வேண்டாம். நான் உங்க பொண்ணுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு பிருந்தா சொன்னதும் பொன்னம்மா அவளை கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொன்னா. சரஸ்வதி தேவி வேற எங்கும் இல்லம்மா, ஓ ரூபத்துலதான் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி பொன்னம்மா அழுதா. பிருந்தா சொன்னா. பொன்னம்மாக்கா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் சொல்ல வரத முழுசா கேளுங்க. எனக்கு ஃபீஸ் வேண்டாம். ஆனா அதே சமயம் ஃப்ரீயா என்னால சொல்லித்தர முடியாது. உங்க வீட்டுல பூக்குற ரோஜா பூவுல ஒண்ணு எனக்கு தினமும் வேணும். அது போதும். இதுக்கு நீங்க சம்மதம் சொன்னா டியூஷன் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிருந்தா சிரிக்க பொன்னம்மாவும் சிரிச்சா. மகராசி உனக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லி ஒரு ரோஜா பூவை பிருந்தா கிட்ட கொடுத்தா பொன்னம்மா. ரோஜா பூவை தன்னோட சிவந்த கைகளால வாங்கிக்கிட்டு பிருந்தா சொன்னா. அப்போ இன்னைக்கே உங்க பொண்ண வர சொல்லுங்க. பொன்னம்மாவும் சரின்னு சொல்லிட்டு காய்கறி கூடைய தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அடுத்த வீட்டை நோக்கி நடந்தா. அன்னையிலிருந்து பொன்னம்மா மகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா பிருந்தா. இவளோட குணத்தை பார்த்து பெருமைப்பட்டான் இன்பா. நாட்கள் ஓடுச்சு. இன்பா பிருந்தாவுக்கு திருமணமாகி 4 வருஷம் ஆயிடுச்சு. பொன்னம்மா மக 12வதுல அந்த மாவட்டத்துக்கே முதல் மாணவியா வந்தா. இப்போ மெரிட்ல காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப கூட கல்லூரி பாடத்துல ஏதேனும் சந்தேகம் வந்தா தயங்காம பிருந்தா வீட்டுக்கு வருவா. சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுப்பா. பிருந்தாவும் முகம் சுளிக்காம சொல்லி கொடுப்பா. இன்பாவோட தொழில்ல நல்ல லாபம், நல்ல முன்னேற்றம். பிருந்தாவும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா. பிருந்தாவோட திறமையும் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருந்தது. அவ வேலை செய்யும் ஆபீஸ்ல அவளுக்கு நல்ல பெயர், பதவி உயர்வு, சம்பள உயர்வுன்னு எல்லாம் கொடுத்தாங்க. 2 பேரும் பண நிறைவோட வாழ்ந்தாங்க. ஆனா மன நிறைவோட வாழல. அதுக்கு காரணம் அவங்களுக்கு குழந்தை இல்ல. அதன் காரணமா 2 பேருக்குள்ளேயும் அடிக்கடி வீண் விவாதங்களும் பிரச்சனைகளும் தலைதூக்க ஆரம்பிச்சது. கருத்து வேறுபாடு வந்தது. இன்பாவோட வாயிலிருந்து வார்த்தைகள் வரமுறை இல்லாம வந்தது. பிருந்தா உள்ளத்தளவுல சோர்ந்து போயிட்டா. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கையோட அவளோட அன்றைக்கான நாளை ஆரம்பிப்பா. அன்னைக்கும் அப்படித்தான். கதிரவன் தன்னோட பொன்னிற ஆடையால படர்ந்திருந்த இருள போக்குனா. பூஞ்செடிகள் எல்லாம் தன்னோட வண்ண மலர் கொண்டு மயக்கிற புன்னகைய சிந்திக்கிட்டு இருந்தது. மலரோட வாசனைய நுகர்ந்தவாறு மகரந்தத்தை தேடி வண்டுகள் வந்துகிட்டு இருந்தது. காணாம்பாடிகளாக பறவைகள்
மேக கூட்டத்துக்கு இடையில சுதந்திரமா சிறகுகள் வீசி பறந்துகிட்டு இருந்தது. பிருந்தா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோவில்ல ஆலய மணி இனிமையா ஒலிச்சுது. இந்த ரம்மியமான காலை பொழுதுல இன்னைக்கு நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையோட தூக்கத்துல இருந்து எந்திரிச்சா பிருந்தா. அன்னைக்கு அவளுக்கான வேலைகள் என்னென்னு ஒரு முறை நினைச்சு பாத்துக்கிட்டா. எப்போதும் போல குளிச்சு முடிச்சிட்டு கருப்பு புடவை அணிஞ்சுக்கிட்டு ஈரத்தலையில துணிய சுத்திக்கிட்டு வந்தா. அவ தோட்டத்துல வச்சிருந்த முல்லைக்கொடியில பூ மொட்டு வச்சிருந்தது. அத பார்க்கும்போது அவ உள்ளம் ஆனந்த கூத்தாடிச்சு. மகிழ்ச்சியோட சமையல் அறைக்குள்ள வந்தா. அடுப்ப துணியால தொடச்சிட்டு பால் பாத்திரத்தை எடுத்து வச்சா. ஃப்ரிட்ஜ்ல இருந்து பால் பாக்கெட் எடுத்து அதோட மூல நுனியில சிறிதளவு கத்திரிக்கோளால வெட்டி பாலை பாத்திரத்துல ஊத்தி காய்ச்சினா. மறுபக்கம் ஃபில்டர் காஃபி போடுறதுக்காக டிகாஷன் போட ஆரம்பிச்சா. அப்போதான் இன்பா எழுந்து வந்தான். குட் மார்னிங், பிரஷ் பண்ணிட்டு வாங்க, அதுக்குள்ள காஃபி ரெடியா இருக்கும் அப்படின்னு பிருந்தா சொல்ல இன்பா பதிலே சொல்லாம போனான். 5 நிமிஷத்துல இன்பா வந்தான். அவன்கிட்ட காஃபிய கொடுத்தா பிருந்தா. இன்பா காஃபிய வாங்கிக்கிட்டான். அவனை பார்த்து சிரிச்சபடி பிருந்தா சொன்னான், இன்னைக்கு ஆஃப் டே தான் வேலை. எல்லாரும் எங்க கூட வேலை பார்க்குற கணேஷ் கல்யாணத்துக்காக பாண்டிச்சேரிக்கு போறாங்க. நான் போகல. அதனால நான் ஆபீஸ்ல இருந்து மதியமே வந்துருவேன். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மட்டன் சமைக்கட்டுமா? ஆமா, இப்போ மட்டன் ரொம்ப முக்கியம். ஏன் கோவப்படுறீங்க? நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எதுக்காக? நல்லா சாப்பிட்டு நல்லா வாழத்தானே. ஆமா ஆமா, நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். பிறந்ததே சாப்பிடத்தானே, நல்லா சாப்பிடுவோம். அதை விட உயர்ந்த லட்சியம் நமக்கு வேற என்ன வேணும்? இப்போ நான் என்ன சொன்னேன்னு என் மேல கோவப்படுறீங்க? உங்களுக்கு பிடிக்குமேன்னு கேட்டேன். இது ஒரு தப்பா? தப்பே இல்ல. நான் உன்னை கட்டிக்கிட்டதுதான் தப்பு. நேத்து என் காலேஜ் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். அவன் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க போறானா. ஆனா அண்ணா இங்க தெண்டமா உட்கார்ந்து மட்டன் சாப்பிட்றேன். இதுல என்னங்க இருக்கு? சில பேருக்கு கல்யாணம் ஆனதும் குழந்தை வரம் கிடைச்சிரும், சில பேருக்கு லேட் ஆகும். எத்தனையோ தம்பதிகளுக்கு குழந்தை வரம் இல்லாமலே இருக்கு. அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இல்லையா என்ன? கணவனை குழந்தையா நினைக்கிற மனைவியும் மனைவிய குழந்தையா நினைக்கிற கணவனும் இருக்காங்க. குழந்தை வரம் நம்ம கையில இல்ல, கடவுள் பார்த்து கொடுக்கணும். இதுக்கெல்லாம் வருத்தப்படாம இருங்க, எல்லாம் நல்லதா நடக்கும். ஆமா, நடக்கும். தீர்க்கதரிசி சொல்லிட்டா. உன்னை கட்டிக்கிட்டேனே, இதுக்கு மேல இனி எனக்கு வாழ்க்கையில என்ன நல்லது நடக்க போகுது? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை கேவலமா பார்த்தாங்க. என் மேல குறையில, என் பொண்டாட்டி மேலதான் குறைன்னு சொன்னேன். அப்புறம்தான் அவங்க பார்வையே மாறுச்சு அப்படின்னு இன்பா சொன்னதும் பிருந்தாவோட உள்ளம் எரிமலையா வெடிச்சுது. கோபத்தை மனசுக்குள்ள அடக்கிக்கிட்டு பொறுமையா இன்பாவை பார்த்து சொன்னா, நீங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. எனக்கு உங்க மரியாதையும் கௌரவம் தான் முக்கியம். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நீங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா உண்மை என்னன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஏன்னா இதுவரைக்கும் எனக்கு தான் எல்லா டெஸ்டும் எடுத்திருக்கு. எனக்கு எல்லாம் சரியா இருக்குன்னு ரிப்போர்ட் வந்துருச்சு. டாக்டர் உங்களை வர சொன்னாங்க, உங்களை டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஆனா நீங்க தான் வரமாட்டீங்க அப்படின்னு பிருந்தா சொன்னதும் இன்பா கொதிச்சு போனான். அப்புறம் ஆத்திரத்தோட பிருந்தாவை பார்த்து கேட்டான், ஓஹோ, எனக்கெல்லாம் சரியா இருக்கு, உனக்குத்தான் ஏதோ குறை. ஒழுங்கு மரியாதையா ஹாஸ்பிட்டலுக்கு வா. என்னால உன் வாழ்க்கை போகல, உன்னாலதான் என் வாழ்க்கை போச்சுன்னு சொல்லாம சொல்றியா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான் இன்பா. அடக்கடவுளே, ஏன் இப்படி குதர்க்கமா பேசுறீங்க? நான் டாக்டர் சொன்னதை சாதாரணமா தானே சொன்னேன். நான் குதர்க்கமா பேசுறேன், நீ சாதாரணமா சொன்ன. என் மேலதான் தப்பு, அப்படித்தானே அப்படின்னு இன்பா கேட்டதும் பிருந்தாவுக்கு தலைவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த அர்த்தமற்ற சண்டைய, வீண் விவாதத்தை மேலும் தொடர அவ விரும்பல. அதனால அவ எதுவும் பேசாம அமைதியா இருந்தா. இன்பா மேலும் கேட்டான், என்ன பதில் பேசாம அமைதியா இருக்க? இவன் கூடலாம் என்ன பேச்சு வேண்டியிருக்கு? நாம பதில் சொல்ற அளவுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா இருக்கியா? என்னோட நகையை வச்சுத்தானே நீ பிசினஸ் பண்ணி பெரிய ஆளான. இப்போ நீ என்னையவே பேசுறியா? நீ இல்லாம என்னால வாழ முடியும், ஆனா நான் இல்லாம உன்னால வாழ முடியாது அப்படின்னு நினைச்சுத்தானே திமிரா பதில் சொல்லாம இருக்க அப்படின்னு இன்பா கேட்க பிருந்தா சோர்ந்து போனா. பொறுமையா அவனை பார்த்து சொன்னான், என்னால முடியலைங்க. தினமும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. குழந்தை வேணும்னா முதல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். அதனால இந்த டாபிக்கை விட்டுருங்க. என் மேலதான் தப்பு. நான் இனிமே உங்களை எதுவும் கேட்க மாட்டேன். போய் குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். எனக்கு ஆபீஸுக்கு லேட் ஆயிடுச்சு
அப்போ நான் வீட்ல வெட்டியா இருக்கேன். உனக்கு தான் ஆபீஸுக்கு லேட் ஆயிடுச்சு. என்னவோ பெருந்தன்மையா தப்ப போனா போதுன்னு ஏத்துக்க மாதிரி பேசுற. சொன்னாலும் சொல்லாட்டியும் உன் மேலதான் தப்பு. சரி, என் மேலதான் தப்பு. இப்போ என்ன பண்ணலாம்? டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணு. நான் உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டேன். நீ உங்க அப்பன் வீட்டுக்கு போய் நிம்மதியா இரு. கூடவே நீ வளர்க்குற முல்லைப்பூ கொடியையும் தூக்கிட்டு போ. உன் ஞாபகமா இந்த வீட்ல எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு இன்பா சொன்னதும் பிருந்தா அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டா. பிருந்தாவோட உள்ளம் குமுறுச்சு. அமைதி கொள்ள மறுத்து மனம் ஆர்ப்பரிச்சுது. இதுக்கு அவன் என்னை வெட்டி போட்டிருக்கலாம், அல்லது விஷம் கொடுத்து என் கதைய முடிச்சிருக்கலாம். நான் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணது கிடையாது. என்னால மத்தவங்களுக்கு நன்மை உண்டாகுமே தவிர தீமை உண்டாகாது. குழந்தை இல்லாததுக்கு நான் தான் காரணம், என்கிட்டதான் குறைன்னு சொன்னான். தாங்கிக்கிட்டேன். எதுக்காக? என் அப்பாவுக்காக. அவர் வளர்த்த வளர்ப்பு தப்பாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த விஷயம் தெரிஞ்சா பெத்த மனம் நொந்து போயிரும் அப்படின்றதுக்காக. யாரு உயிரை காப்பாத்துறதுக்காக என்னோட கல்யாணம் நடந்ததோ, இன்னைக்கு அவர் உயிரை இந்த கல்யாணம் வாங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனா இன்னைக்கு இவனே இந்த கல்யாண பந்தத்தை ஒரு கையெழுத்துல முடிச்சுக்கலான்றான் அப்படின்னு நினைச்சு அவ உள்ளம் துடிச்சுது. கண்கள்ல இருந்து கண்ணீர் அருவி வடிகிற மாதிரி வடிஞ்சுக்கிட்டே இருந்தது. மேற்கொண்டு அவங்கிட்ட எதுவும் பேசாம அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு ரூம்குள்ள போனா. தலைய சீவிக்கிட்டா. ஹேண்ட்பேக்கை எடுத்து தோல்ல மாட்டிக்கிட்டு இன்பா கிட்ட எதுவும் சொல்லாம ஆபீஸுக்கு கிளம்புனா. ஆபீஸ் மதியத்தோட முடிஞ்சது. ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லாரும் கணேஷ் கல்யாணத்துக்காக பாண்டிச்சேரிக்கு கிளம்பிட்டாங்க. பிருந்தா மட்டும் ஆபீஸ்ல தனியா உட்கார்ந்திருந்தா. அவ உள்ளம் எரிமலையா வெடிச்சு குமுறுச்சு. ஆபீஸ்ல யாரும் இல்லாததால வாய் விட்டு கதறி அழுதா. அப்புறம் அமைதியா உட்கார்ந்திருந்தா. காலையில இருந்து அவ சாப்பிடவே இல்ல. சாப்பாட்டுல அவ மனசு செல்லல. சாயந்தரம் 5 மணி ஆச்சு. அவளுக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல. ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போனா. அங்க மணிக்கணக்குல அமைதியா உட்கார்ந்திருந்தா. காலையில இருந்து சாப்பிடாம இருந்ததால கோவில்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அங்க இருந்தவங்க அவளை மருத்துவமனையில சேர்த்தாங்க. அப்புறம் பிருந்தாவோட அப்பாவுக்கும் இன்பாவுக்கும் அவளோட அலைபேசியில இருந்து தகவல் கொடுத்தாங்க. இன்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா. டாக்டர் அவனை கூப்பிட்டு பேசினாரு. நீங்க தான் மிஸ்டர் இன்பநாதனா? அவங்க ஹஸ்பண்டா? ஆமா சார். என்ன வேலை பாக்குறீங்க? சொந்தமா பிசினஸ் பண்றேன். அவங்க காலையில சாப்பிட்டாங்களா அப்படின்னு டாக்டர் கேட்ட கேள்விக்கு இன்பா பதில் சொல்லாம அமைதியா இருந்தா. டாக்டர் மேலும் கேட்டாரு, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? இன்பா மௌனமா இருந்தா. டாக்டர் சொன்னார், சரி, பர்சனல்னா என்கிட்ட சொல்ல வேண்டாம். உங்க மனைவி நல்லா இருக்காங்க. நீங்க பயப்பட வேண்டாம். அவங்க காலையில இருந்து சாப்பிடாம இருந்திருக்காங்க. அதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறுது. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேஷண்ட பார்க்க போயிட்டாரு டாக்டர். இன்பாவுக்கு இப்போதான் நிம்மதியா இருந்தது. ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். அப்போ அங்க பதறி போய் சுந்தரேசன் வந்தாரு. மாப்பிள, என் பொண்ணுக்கு என்னாச்சு? வாங்க மாமா. ஒன்னும் இல்ல, சாதாரண மயக்கம்தான். உங்களுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சது? பிருந்தாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. அதான் பதறி போய் ஓடி வந்தேன் அப்படின்னு சுந்தரேசன் சொன்னதும் தான் தன்னோட பாக்கெட்ல இருந்த செல்போனை எடுத்து பார்த்தான் இன்பா. அவனோட ஃபோன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்ததா கவனிச்சான். அப்ப ஒரு நர்ஸ் அங்க வந்து இன்பாவை பார்த்து சொன்னான், சார், உங்க மனைவி கண்ணு முழிச்சிட்டாங்க, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னதும் இன்பாவும் சுந்தரேசனும் உள்ள போனாங்க. அப்பாவை பார்த்ததும் பிருந்தா அழுக ஆரம்பிச்சா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாங்க. நடந்த எல்லாத்தையும் பிருந்தா அப்பா கிட்ட சொன்னா. அவரோட உள்ளம் கொதிச்சுது. இன்பாவை பார்த்து ஆத்திரத்தோட கத்துனாரு, நன்றி கெட்டவனே, உன்னை வளர்த்து ஆளாக்கி போதா குறைக்கு என் பொண்ணையும் கட்டி வச்சதுக்கு நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. ஆமா, சும்மா நடிக்காதீங்க மாமா. உங்க பொண்ணுக்கு குழந்தை பிறக்காதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் இளிச்ச வயனான என் தலையில உங்க பொண்ணை கட்டி வைக்க திட்டம் போட்டிருக்கீங்க. நாம தானே வளர்த்தோம், நாம என்ன சொன்னாலும் கேட்பான்னு என் வாழ்க்கைய கெடுக்க பார்த்திருக்கீங்க. அதனாலதான் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திருக்கீங்க. நான் ஒரு முட்டாள். உங்க நடிப்பை உண்மைன்னு நம்பி இவளை கட்டிக்கிட்டேன். கடைசியில
எனக்கு சந்ததியே இல்லாம போச்சு அப்படின்னு இன்பா சொன்னதும் சுந்தரேசனுக்கு கோபம் அதிகமாச்சு. போதும் நிறுத்துடா. என் பொண்ணு ஒண்ணு இல்லடா, 9 குழந்தை பெத்து காட்டுவா. உனக்கு தாண்டா குறை. அத மறைக்க என் மக மேல பழி போடுற. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. என் பொண்ணு உனக்கு விவாகரத்து கொடுத்துருவா. ஊர் அறிய உலகம் அறிய அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவளுக்கு குழந்தை பிறக்கும். அத பார்த்து பார்த்து நீ கண்ணீர் வடிப்படா அப்படின்னு சொல்லி பிருந்தாவை கூட்டிக்கிட்டு போனாரு சுந்தரேசன். கொஞ்ச நாட்களுக்கு பிருந்தா அமைதியா இருந்தா. யாரு கூடவும் பேசல. அவளுக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இன்பாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டா. மறுமணத்துக்கு பிருந்தா சம்மதிக்கவே இல்ல. அப்போ சுந்தரேசன் பேருக்கு ஒரு லெட்டர் வந்தது. இன்பாதான் எழுதியிருந்தான். என்ன மாமா, சௌக்கியமா? உங்க பொண்ணோட 2வது கல்யாணம் என்னாச்சு? அவளோட யோக்கியதை தெரிஞ்சு ஒருத்தனும் கல்யாணம் பண்ணிக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டானோ? இல்ல உங்க மகளுக்கே அவளோட லட்சணம் தெரிஞ்சு கல்யாணத்துக்கு சம்மதிக்கலையோ? உங்க சவால் என்னாச்சு? ஜெயிச்சது நானா நீங்களா அப்படின்னு கேட்டு லெட்டர் போட்டிருந்தான் இன்பா. சுந்தரேசனோட நாடி நரம்பு எல்லாத்துலயும் கோபத்தி கட்டுக்கடங்காத ஆறா ஓடுச்சு. லெட்டரை பிருந்தா முன்னாடி தூக்கி எறிஞ்சாரு சுந்தரேசன். லெட்டரை எடுத்து பிரிச்சு படிச்சா பிருந்தா. புண்பட்ட இடத்துல யாரோ வேலை வச்சு குத்துன மாதிரி துடியா துடிச்சா. அப்புறம் அப்பா கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா. சுந்தரேசன் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் அன்பு செழியன் பத்தி தெரிஞ்சது. வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு இருக்கும் பெண்களுக்கு வாழ்வு கொடுக்கறதே தன்னோட பிறவியின் நோக்கமா நினைக்கிறவன் தான் அன்பு செழியன். அன்பும் பிருந்தாவும் சந்திச்சாங்க. தன்னோட வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பிருந்தா சொன்னா. அன்பு அவளை ஏத்துக்க மனசார சம்மதிச்சான். கல்யாண பத்திரிக்கைய முதல்ல இன்பாவுக்கு அனுப்பி வச்சாரு சுந்தரேசன். இதோ முகூர்த்த நேரம் வந்துடுச்சு. நாமும் கடந்த காலத்துல இருந்து நிகழ்காலத்துக்கு வருவோம். அன்பு செழியன் புது தாலிய பிருந்தா கழுத்துல கட்டுனா. பிருந்தாவோட புது வாழ்க்கை ஆரம்பமாச்சு. வருஷங்கள் ஓடுச்சு. பிருந்தாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்ததும் சுந்தரேசன் முதல்ல தகவல் கொடுத்தது இன்பாவுக்குத்தான். இன்பா மனசுல ஆனந்தம் பொங்கி வடிஞ்சது. ஒரு நாள் தற்செயலா ரோட்டுல பிருந்தா அன்பு செழியன் குழந்தைய பார்த்தான் இன்பா. அவன் கண்கள் இருந்து கண்ணீர் வடிஞ்சது. ஆனா அவனை பிருந்தா பார்க்கல. அன்பு பார்த்தான். புன்னகை புரிஞ்சான். இன்பா அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். அவன் கண்களால பரவாயில்லைன்னு சொல்லிட்டு பிருந்தா பின்னாடி போனான். ஆமா, அன்ப மாப்பிள்ளையா அனுப்பி வச்சதே இன்பாதான். பிருந்தாவுக்கு தெரியாம ஹாஸ்பிட்டல்ல தன்னை டெஸ்ட் பண்ணிக்கிட்டான் இன்பா. தனக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சதும் இன்பா உடஞ்சு போயிட்டான். வாழ்க்கைய முடிச்சுக்க நினைச்சான். அப்பதான் அவனுக்கு தோணுச்சு, தற்கொலை தீர்வில்ல. தான் இல்லைனா பிருந்தாவோட நிலைமை, அவளோட வாழ்க்கை, தன்னை வளர்த்த மாமாவோட குடும்பம் சந்ததி இல்லாம அழிஞ்சு போகணுமா? அதுக்கு நான் காரணமா இருக்கணுமா? இதுதான் அவங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் செய்யற நன்றி கடனா? எனக்கு தான் குறைன்னு தெரிஞ்சா நிச்சயமா மாமாவும் பிருந்தாவும் என்ன வெறுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கும் மெடிக்கல் சயின்ஸ் வளர்ச்சியில என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை தருவாங்க. இல்லைனா ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு பிருந்தா சொல்வா. ஆனா எனக்காக அவங்க துன்பப்படுறத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. என்னோட மாமா குடும்பம் தலைமுறை தலைமுறையா நல்லா இருக்கணும். அதுக்கு ஒரே வழி, பிருந்தா மறுமணம் செஞ்சுக்கணும். அதுக்கு என்ன அவ வெறுக்கணும். அவ மட்டும் இல்ல, மாமாவும் என்ன வெறுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுதான் இன்பா இப்படி நடந்துகிட்டான். ஆனா அதே சமயம் அன்ப தொழில் விஷயமா நிறைய தரம் சந்திச்சிருக்கான் இன்பா. அன்போட முற்போக்கான சிந்தனை இன்பாவை மெய்சில் இருக்க வச்சது. அன்பு கிட்ட தனது நிலைமையை எடுத்து சொல்லி பிருந்தாவை பத்தி பெருமையா சொன்னான் இன்பா. ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணோட முன்னேற்றத்துக்காக காசு வாங்காம படிப்பு சொல்லி கொடுத்தவ என் மனைவி பிருந்தா. அவளால எல்லாருக்கும் நல்லதே நடந்திருக்கு. யாருக்கும் கனவுல கூட அவ தீங்கு நினைச்சது கிடையாது. அப்படிப்பட்ட பிருந்தாவுக்கும் நல்லதே நடக்கணும். அதுக்கு தடையா நான் இருக்க கூடாது அப்படின்னு இன்பா சொன்னதும் அவனை பார்த்து பிரமிச்சான் அன்பு. அவனோட எண்ணத்தை பாராட்டுனா. இயல்பாவே முற்போக்கான சிந்தனை உடைய அன்பு இன்பாவோட முடிவுக்கு சம்மதம் சொன்னான். இப்படித்தான் அன்பு பிருந்தா திருமணம் நடந்தது. இந்த விஷயம் எக்காரணம் கொண்டும் பிருந்தாவுக்கும் சுந்தரேசனுக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அன்பு கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டான் இன்பா. இன்பாவை பத்தி சுந்தரேசன் தப்பா பேசும்போதெல்லாம்
அன்போட உள்ளம் கொதிக்கும். உண்மைய சொல்ல விடாம சத்தியம் அவனை தடுக்கும். ஆனா இன்பாவுக்கு இத பத்தியெல்லாம் கவலையே இல்ல. அவனை வளர்த்த மாமா குடும்பமும் அவரோட பொண்ணு பிருந்தாவும் நல்லா இருக்கணும். வேற எதை பத்தியும் அவனுக்கு அக்கறை இல்ல. தன்னோட வாழ்க்கையில இன்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா பிருந்தாவோட வாழ்க்கையில இன்னைக்கு இன்பம் நிலைச்சிருக்க காரணம் இன்பநாதன் தான். கடைசி வரை இந்த உண்மை பிருந்தாவுக்கும் சுந்தரேசனுக்கும் தெரியக்கூடாது. பிருந்தா கழுத்துல புதுத்தாலி ஏறணும், அவ வாழ்க்கையில வசந்தம் வீசணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் இன்பா. அவனோட ஆசை நிறைவேறிடுச்சு. கதை முடிவுற்றது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.